எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கர்ணா. இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்திருக்கேன். திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்கே இருக்கேன் அப்படின்னா திருக்குறுங்குடி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்திருக்கேன். இது ஒரு அற்புதமான இடம். மலை ஏறி போக போகிறோம். மேலே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. 108 திவ்ய தேசத்தில் ஒரு முக்கியமான திவ்ய தேசம் அப்படின்னு சொல்லலாம். மேலே ஒரு ஃபால்ஸ் இருக்குது. ஒரு அற்புதமான இடம். இந்த வீடியோ ஃபுல்லாமே பாருங்கள். இந்த இடம் எப்படி இருக்குது, மேலேருந்து பார்த்தா எப்படி இருக்கும், இந்த கோயிலோட வரலாறு என்ன, எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் வந்தீங்க அப்படின்னா 2 வழி இருக்குது. நீங்கள் மேலே போகிறதுக்கு, மேலே பெருமாள் கோயிலுக்கு போகிறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று ட்ரக்கில் போகலாம், அதாவது ஜீப் இருக்குது, ஜீப்பில் போகலாம். அப்படி இல்லைனா நடந்து போகணும். உங்களோட சொந்த வண்டியில் வந்து போக முடியாது, சரிங்களா? நீங்கள் நடந்து போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் தொலைவு வந்திருக்கும். கொஞ்சம் நேரம் டைம் ஆகும் போகிற வழியிலே. ஆனால் இயற்கை நல்லா ரசிச்சுக்கிட்டே போகலாம். இப்போ பாருங்கள், கீழே வந்து ஒரு ஆறு ஓடுது. இது நம்பி ஆறு அப்படிங்கிற ஒரு ஆறுக்கு பக்கத்துலேயே வந்து இருக்குது. இப்போது கொஞ்சம் நேரம் போய் ஓய்வு எடுத்துகிட்டு வந்து போகலாம். ஜீப்பில் போனீங்கன்னா 500 ரூபா வரைக்கும் ஆகும். நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, ட்ரக்கிங் நடந்து போங்க. உங்களால் நடக்கவே முடியல, ரொம்ப வயசானவங்க அப்படின்னா மட்டும் ஜீப் எடுங்க. தவிர மற்ற டயத்தில் நடந்து போனீங்கன்னா தான் அதை வந்து அனுபவிக்க முடியும். இந்த இடம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. தண்ணி ரொம்ப கிளியராக இருக்குது. இந்த குரங்கு தெரியுதா? சாம்பல் நிற குரங்கு உங்களுக்கு தெரியுதா? கடிச்சிருந்தா இதான் சாம்பல் நிற குரங்குகள். ஸோ நீங்கள் வர்றீங்க அப்படின்னா குச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா எக்கச்சக்கமான குரங்குகள் இருக்குது. நீங்கள் குச்சி வச்சுக்கோங்க. மணி வந்து சரியாக 12 மணி. உச்சி வெயில். வெயில் நேரத்தில் வர்றது உங்களுக்கு சீக்கிரம் வந்து டயர்ட் ஆகுது. நீங்கள் ஏர்லி மார்னிங் வாங்க. நான் ஊர்லேருந்து வர்றதுக்கு எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங் வாங்க, இல்லைன்னா வெயில் மண்டையை பொழக்குது. போகிற வழியிலே வந்துட்டு ஒரு கல் வச்சுருக்குறாங்க. அந்த கல்லில் பெருமாளோட சக்கரம், நாமம், அம்புக்குறி இந்த பக்கம் போகணும் அப்படின்னு போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே ஏதோ ஒரு கல்வெட்டு மாதிரி எழுதியிருக்கு. ஆனால் என்ன அப்படின்னு எக்ஸாக்ட் நம்மளால் படிக்க முடியலை. வாங்க போகலாம். இன்னும் எவ்வளோ தூரண்ணே? அதாச்சா? வந்துட்டோம். உங்களுக்கு கோவில் தெரியுதா? வாங்க போலாம். இங்கே ஒரு போர்டு வச்சிருக்கிறாங்க. இந்த திருத்தலம் புனிதமானது. ஸோ எண்ணெய் தேய்ச்சி குளிக்காதீங்க, சாப்பிட்ட இலையை போடாதீங்க, தனித்தனியே கழிப்பறை வச்சுருக்காங்களா, ரொம்ப தூய்மையாக வச்சுருங்க அப்படியே சொல்கிறாங்க. டஸ்ட்பின் வச்சுருக்காங்க. ஸோ பிரச்சனை இல்லை. இதான் போகிற பாதை.
மலையோட உச்சிக்கு வந்து வந்தாச்சு. சாமி தரிசனம் வந்து பண்ணியாச்சு. திருமலை நம்பி சன்னதி அப்படின்னு போட்டுருந்துச்சு. நல்ல ஒரு பெரிய கோயில், நம்ம நினைச்சதை விட மிகப்பெரிய ஒரு கோயிலாகவே இருக்குது. நல்லா கீழே பார்த்தீங்கனாலே நல்லா கிரானைட்டில் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கோயில் நல்லாவே கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நல்லா பெருசாகவே கட்டியிருக்கிறாங்க. நிறைய குரங்குகள் இருக்குது. உள்ளுக்குள்ள போய் நீங்கள் வந்து தரிசிக்கலாம். முழுக்க கற்களால் பண்ணப்பட்ட கோயில் அப்படிங்கிறது நல்லா குளிர்ச்சியாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். வெளியே இருந்ததை விட உள்ளுக்குள்ள ரொம்ப குளிர்ச்சியாக இருந்துச்சு. ஆனால் உள்ளுக்குள்ள வந்து பிரகாரம் வந்து ரொம்ப சின்னது. கோவிலை சுற்றி வந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு மண்டபம் மாதிரியே வந்து கட்டி வச்சிருக்காங்க. நல்லா அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இந்த கோயிலை பார்த்தீங்க அப்படின்னா கற்களால் பண்ணப்படுது. இப்போ வந்து பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. மேலே பாருங்கள் சிம்மம், அதாவது அது என்னென்னா மழை பெஞ்ச கீழே அந்த தண்ணி ஒழுகும் பார்த்தீங்களா, அது சிம்மத்தோட, அதாவது சிங்கத்தோட வாயில் வர்ற மாதிரி இருக்கும். சிம்மம்னு நம்ம சொல்லுவோம். அப்படியே கோயில் சுற்றி வந்தோம்னா மண்டபம் மாதிரி கட்டியிருக்கிறாங்க. ஓய்வெடுக்கும் வரை மாதிரி வந்து நல்லா அற்புதமாகவே கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமான நாட்கள் இது வந்து பெருமாள் கோயில். ஸோ புரட்டாசி மாதம்லாம் நிறைய கூட்டம் வரும். ஸோ அப்போ அதுக்காண்டி இந்த கம்பியெல்லாம் போட்டிருக்காங்க. லைனில் நின்று சாமி தரிசனம் வந்து பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. உள்ளுக்குள்ளே நான் தான் சொல்லலை, சின்ன பிரகாரம் நீங்கள் உள்ளுக்குள்ளே போகணும், நேரடியாக பெருமாள் வந்து தரிசிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த சிற்பம் நல்லாவே செதுக்கப்பட்டிருக்கு. இது சரிவர பராமரிப்பு இல்லாததுனால சேலமடைஞ்சிக்கிட்டே வருது. மன்னர்கள் வந்து இப்படி தான் குறிப்பாங்க. முக்கிய மன்னர்கள், இந்த கோயிலோட தளபதிகள் இது ஃபுல்லாமே சுற்றி வச்சுருப்பாங்க பிரகாரங்களில். பாருங்க, இது வந்து ராணியாக இருக்கணும். இங்கே கோவிலை விட்டு அப்படியே இறங்குறப்போ வந்துட்டு இங்கே நிறைய நாகராஜர் வந்து பார்க்க முடியும். நாகங்கள் நிறையா இருக்கும். அது போக இங்கே பாருங்கள் சப்த கன்னிகள். இந்த இடத்துல நிறைய சப்த கன்னிகள் இருக்கிறாங்க. இது ஒரு அற்புதமான இடங்க, சரிங்களா? பெருமாள் இந்த இடத்துல, அதாவது திருக்குறுங்குடியில் 5 நிலைகள் வந்து இருக்கிறார். நின்ற கோலம், வீற்றிருந்த கோலம் அப்படின்னு ஒரு 5 நிலைகள் இருக்கிறார். இந்த மலை மேலே வந்து என்ன எப்படி இருக்காருன்னா நின்ற கோலத்தில் வந்து இருக்கிறார். ஒரு அற்புதமான மலை, நீங்கள் மேலே வரைக்கும் வரலாம். ஒரு அற்புதமான இடம். திருநெல்வேலி மாவட்டத்தில் நான் கூகுள் மேப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வரலாம். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. ஒரு ஆளுக்கு வந்து 30 ரூபா வந்து டிக்கெட் வாங்குறாங்க. கேமரா வச்சிருந்தீங்கன்னா 50 ரூபா வந்து டிக்கெட் வாங்குறாங்க. ஆகிட்டு வந்துடலாம். வீடியோ கேமரா வச்சிருந்தீங்கன்னா 300 ரூபா வந்து டிக்கெட். ஒரு அற்புதமான இடம், கண்டிப்பாக வந்து பாருங்கள். வீக்கெண்டில் கண்டிப்பாக செலவழிக்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்றைக்கி கூட வந்திருக்கிறப்ப ரொம்ப நன்றி. ஸோ அஜித் கேமராமேன் இன்றைக்கி கேமரா ஷாட்ஸ் ஃபுல்லாக அவன் தான் பார்த்தான். ஸோ அவனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிடுங்க. ஸோ பிரதீப் ஜான்சன், ஸோ இன்றைக்கி அவன் தான் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஸோ அவனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிடுங்க. அவ்வளோ இந்த வீடியோ முடிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்க, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இடத்த பற்றி நான் விட்டுட்டேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் தெரிஞ்சுக்கோங்க. கூடிய சீக்கிரம் இதே மாதிரி ஒரு அற்புதமான ஒரு அழகான இடத்துல சந்திக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் 5 மணிக்கு.